நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You are so gorgeous today. நீ இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்க. உன் அழகுக்கு முன்னால அந்த வனிதா ஒண்ணுமே இல்ல. இப்ப உன்னை அப்படியே எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க? எங்கேயாவது. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை. ஓகே. அக்கா, அக்கா. வரேன். அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை எங்கக்கா? இதோ அங்க இருப்பாங்க. அத்தை கிட்ட நீங்களே சொல்லிடுங்க, என்ன அவர் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ரெடியா? ரெடிங்க. வரேன். போலாம். வா. சீதா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம நிறைய டார்ச்சர் கூட பண்ணிட்டேன். அதுக்கு
இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படி ஒரு அன்பான கணவரை புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோவம் வர மாதிரி நான் நடந்திருக்கேன். இல்ல சீதா, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொல்ற. நான் உன் மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. நீ என்ன வேணாலும் கேளு, வாங்கி தர. சொல்லட்டா? எனக்கு நீங்க தான் வேணும். உங்க அன்பு தான் வேணும். இப்படியே நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். ஐ லவ் யூ சீதா, ஐ லவ் யூ. I love you. என்னது என்னது கேக்குறல்ல, என்ன இது? இல்ல இப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னு. யார் சொன்னது? நீயா கற்பனை வளர்த்துக்கிட்டு இருக்கியா? இதோ பாரு, கல்பனா கல்யாணம் வரைக்கும் தான் நீ இந்த வீட்ல இருப்ப. அத மறந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த. கொஞ்சம் வெளியே. ஏய், நீ கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ, வெளியே போ. சொல்றது கேட்கலையா? வெளியே போ. தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்பாதீங்க. சத்தம் கேட்டு யாராவது வந்து என்னன்னு பார்க்க போறாங்க. பார்க்கட்டும். ஏன் முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆனா மத்தவங்க பார்த்தா மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும்ல? நீ என்ன தப்பு பண்ணாலும் அவ தெரியாம பண்ணிட்டான்னு எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல? இப்ப வா. ஏய், உன் சுரூபம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். வா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உங்க கால வேணா விழுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடாதீங்க. இப்படி பார்த்தா ரொம்ப அசிங்கமாயிடும். மன்னிச்சிடுங்க. இல்ல இல்ல, நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். வா வாடி, இன்னைக்கு உன்னை உண்டிலன் பண்ற. வா. வேண்டாங்க. மா மா அம்மா அம்மா, பாருங்க இவள. இவ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணா எனக்கு பிடிக்கும்னு இவன் கிட்ட சொல்றாமா? சீதா, நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். யார் சொல்லி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து சீதா, உன் புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னது இதுதானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
யார் சொல்லி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து சீதா, உன் புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னது இதுதானா? உன் புருஷன் உன்னை ஏத்துக்கணும்னா அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா அவருக்கு எப்படி பிடிக்கும்? இந்த வீட்டோட சாஸ்திரம் சம்பிரதாயத்தை மீறி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது உனக்கு தப்பா தெரியலையா? பாவம் உங்க அத்தை உன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மக கல்பனாவுக்கே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அவங்க அலோவ் பண்றது இல்ல. நீ என்னடானா? பிரியா, நீ ஒன்னும் சீதாவுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். அவ இப்படி ட்ரெஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அது இல்ல அத்தை, சீதா உங்க மரியாதையை கெடுக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா. அதுக்குதான் நான் இத பாரு, அவ புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அவ ட்ரெஸ் பண்ணிருக்கா. மத்தபடி அவ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வெளியில ஒன்னும் சுத்தலையே. என்னம்மா நீங்க இவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? கல்பனா கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இவ இந்த வீட்ல இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவ இப்படி பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ராம், யார் தப்பு பண்ணிருக்கா யார் தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீதா பண்ணது ஒன்னும் மன்னிக்க முடியாத தப்பில்ல. இதை இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அம்மா என்ன? போ ரூம்க்கு. நீயும் போமா. எல்லாரும் போங்க. மா, உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையாமா? சீதா இப்படி ட்ரெஸ் பண்ணதை பார்த்து சித்ரா திட்டுவான்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிட்டா. தியாகராஜ், சித்ரா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவளை புரிஞ்சுக்கிறதா ரொம்ப கஷ்டம். நீ சொல்றதும் சரிதாம்மா. இத்தனை வருஷம் ஆகியும் அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல பாத்தியா? அவளுக்கு சீதா மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாத்தியா? ம். என்ன இது? நாம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நேத்து என்னடானா அந்த கல்பனா நம்ம பிளான மாத்தி என்னையே முட்டாளாக்கிட்டா. இப்ப என்னடானா இந்த சித்ரா தேவி நான் சும்மா மாடர்ன் ட்ரெஸ் போட்டோவை பார்த்ததுக்கே அன்னைக்கு வீட்டு சம்பிரதாயம் அது இதுன்னு என்ன திட்டிட்டு போனா. ஆனா சீதா மாடர்ன் ட்ரெஸ் போட்டதை பார்த்ததும் கூட ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. ஐயோ, இது என்ன அத்தையோ, உலகத்துல இல்லாத அத்தை. அவங்க மருமக என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு? நான் ஏன் சீதாவை ஒண்ணுமே சொல்லாம அனுப்பிட்டேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, சீதா ராம் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா. ஆனா நீங்க அவளை எதுவுமே சொல்லல. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தப்பு யார் பண்ணாலும்
கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை இருக்கு. ஆனா இப்ப நடந்த தப்புக்கு காரணம் கண்டிப்பா சீதா இல்ல, அப்புறம் யார் அத்த? நீதான். நானா? என்னத்த சொல்றீங்க? நீ பண்ணதான் சொல்ற. சீதாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்தது நீதானே? இல்லத்த, நிஜமா நான் வாங்கி கொடுக்கல. நான் எதுக்கு அத்த அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்? நான் உன்ன அந்த அசிங்கமான மேகசினை படிக்க கூடாதுன்னு திட்டினத மனசுல வச்சுக்கிட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்திருக்கேன். நிஜமா இல்ல அத்த, என்ன நம்புங்க. பாண்டி பசார்ல ராஜு மால்ல காலையில 11:30 மணிக்கு நீ அந்த ட்ரெஸ்ஸ வாங்கியிருக்க. என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கு. நீ சக்கரவர்த்தி வீட்டோட மருமக. உன்னோட ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட எனக்கு உடனே தெரிஞ்சிடும். நீ அங்க வாங்கினதுக்கான பில் இது போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லு. சொல்லு. ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்பும் யாருக்காக வாங்கின? உனக்கு வாங்கினியா இல்ல சீதாவுக்கு வாங்கினியா? சீதாவை இந்த ட்ரெஸ் போட வச்சு எங்க எல்லார் முன்னாடியும் அவளை கெட்டவளாக்குறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண? அது மட்டும் இல்லாம 2 சேலை வேற வாங்கியிருக்க. அது அத்த, இதெல்லாம் வாங்கினது நான் இல்ல, எங்க அம்மா தான். நான் சும்மா அவங்க கூட போயிருந்தேன், அவ்வளவுதான். ஓ, உங்க அம்மா ஜீன்ஸ் பேண்ட் டாப் இதெல்லாம் போடுவாங்களோ? அதெல்லாம் அவங்க பர்சனல். அதை விடு. இத பார், இனிமே நீ சீதா விஷயத்துல தலையிடவே கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணின அவ்வளவுதான். இந்த வீட்டை விட்டு போறவ அவ இல்ல, நீதான். அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. எது செஞ்சாலும் எப்படியாவது மாட்டிக்கிறேனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, கூப்பிட்டீங்களாம்மா? வாப்பராம். நான் ஏன் சீதாக்கு சப்போர்ட்டா பேசினேன்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? அவ செஞ்சது தப்புன்னு கண்ணு முன்னால தெரிஞ்சோ அவளை எதுவுமே சொல்லாம என்ன மட்டும் அமைதியா இருக்க சொன்னீங்களே, ஏமா அப்படி சொன்னீங்க? ஓ, காரணம் கேக்குறியா? சொல்றேன். உண்மை என்ன தெரியுமா? சீதாவை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னதே பிரியாதான். தான் வாங்கி கொடுத்ததை அவளே ஒத்துக்கிட்டா. இந்த விஷயத்தை அங்கேயும் சொல்லல. ராம், நியாயம் எப்பவுமே நிதானமாத்தான் ஜெயிக்கும். முதல்ல எனக்கு பிரியா மேல சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் சீதா கிட்ட பேசி என் சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டேன். ஆனா என் மருமக சீதாவுக்கு பிரியாவை காட்டி கொடுக்க மனசு வரல. ஏன் தெரியுமா? இன்னொருத்தர் பண்ண தப்ப காட்டி கொடுக்கிற குணம் என் மருமகளுக்கு இல்ல. பிரியா சொன்ன இவ கேட்கணுமா? இவளுக்கு புத்தி இல்ல? அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவன் முன்னாடி நின்னா நான் அவளை ஏத்துக்கும் நினைச்சிட்டாளா?
ராம், இப்போ உன் மனசுல இருக்கிறது வனிதா தானே? இன்னைக்கு சீதா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுனால உனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆனா வனிதா எப்பவுமே அந்த மாதிரி தானே ட்ரெஸ் போட்டுட்டு வருவா. அது மட்டும் உனக்கு இஷ்டமா இருந்துச்சா? இவ்வளவு நாள் சீதா புடவை தானே கட்டிட்டு இருந்தா. ஆனா ஆனா உனக்கு அவளை கண்ட இஷ்டம் இல்லையே. ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டா தான் உனக்கு இஷ்டம்னு அவ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா. அத நீ எப்படி தப்புன்னு சொல்லுவ? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராம், உனக்கு நல்ல மனைவி சீதா தான். இந்த வீட்டுக்கு தகுந்த மருமக அந்த சீதா மட்டும்தான்.